ஒயிட்டா பிங்கா? இது வந்து ஒயிட். ஒயிட். உள்ள அறுத்தா ஒயிட் வரும். 20 பீசஸ் வந்து உங்களுக்கு இப்ப 900 நடந்துன்னு இருக்கு மார்க்கெட் பிரைஸ். 20 பீசஸ் 900ங்களா? அது அதான் 20 பீஸ் வந்து 10 கிலோ வருமா 15 கிலோ? 9 கிலோ வரும். 9 கிலோ வரும். நெட் வெயிட் 9 கிலோ. நெட் வெயிட் 9 கிலோ. பீஸ் கணக்குல பார்த்தா 20 பீசஸ். பீஸ் கணக்குல பாத்தீங்கன்னா 20 பீஸ் வரும். 20 பீஸ் எவ்வளவு சொன்னீங்க? 900. 900 பாத்தீங்க. 20 பீஸ் 9 கிலோ வரும். 900ல கொடுக்குறாங்க. ரேட் ரொம்ப கம்மியா இருக்கு. வேணும்னா இந்த கடைக்கு விசிட் பண்ணிட்டு போங்க. 25 ரூபா. 25 ரூபா பாத்துங்க. இது போன வாரத்துல வந்து 15 ரூபா 18 ரூபா இருக்கு. இந்த காய் 15 ரூபா இருந்தது. ஒரே வாரத்துல 25 ரூபா இருக்கு. இப்ப 10 ரூபா ஜாஸ்தியா இருக்கு. 10 ரூபா அந்த மாதிரி 10 ரூபா ஜாஸ்தியா இருக்கு. அது வந்து லாஸ்ட் குவாலிட்டிங்களா? சைஸ் சின்னது. லாஸ்ட் குவாலிட்டி. இதெல்லாம் கவர் வந்து 650 600 கவர். ஒரு கவருக்கு எத்தனை கிலோ வரும்? 20 kg வரும். 20 கிலோ கவர். எவ்வளவு? 600 650 650 550 ரூபா லாஸ்ட் பண்ணுங்க. 550 லாஸ்ட் தருவீங்க. 20 கிலோ 550 ரூபாய்க்கு தருவீங்க. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அப்பால் என்னால் தமிழ். இன்னைக்கு வந்து வாரம் ஒரு நாள் நம்ம ஃப்ரூட் வீடியோ போட்டுருக்கோம். இது உஸ்கூர் கேட்டு ஃப்ரூட் மார்க்கெட்டு. பெங்களூர் ரொம்ப பெரிய மார்க்கெட், சவுத் இந்தியாவில் ரொம்ப பெரிய மார்க்கெட்டு. இன்னைக்கு எவ்வளோ ப்ரைஸ் போகுதுன்னு நம்ம பார்க்கலாம். சாத்துக்குடியில் வந்து குவாலிட்டி ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டான ப்ரைஸில் கிடைக்குங்க. இன்னைக்கு எவ்வளோ ப்ரைஸ் போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இன்னைக்கு எல்லா ஃப்ரூட்ஸும் வந்து எவ்வளோ ரேட்டு போகுதுன்னு பார்த்துக்கலாம். சொல்லிட்டு நீங்க என்னென்ன ஃப்ரூட் வச்சிருக்கீங்க உங்க மண்டியில? குவாலிட்டி மேல ரேட் சொல்லுங்க சார். இது வந்து பெங்களூர் உஸ்கூர் ஃப்ரூட் மார்க்கெட்டு. ஓகே. ஏஷியால ஒரு இருக்கிறதுல ஒன் ஆஃப் தி பிக்கெஸ்ட் மார்க்கெட் இது ஒன்று தான். இது ஒன்று கூட நம்ம கிட்ட வந்து எல்லா இம்போர்ட்டட் ஃப்ரூட்ஸ் கிடைக்கும். எல்லாமே கிடைக்கும். நம்ம ஷாப் நம்பர் வந்து E13. ஷாப் நம்பர் E13 ஷாப் நம்பர். யாசின் ஃப்ரூட்ஸ் E13 ஷாப் நம்பர். எல்லா வெரைட்டி இம்போர்ட்டட் ஃப்ரூட்ஸும் நம்ம கிட்ட கிடைக்கும். இது வந்து கிரே ஃப்ரூட். இது வந்து கிரே ஃப்ரூட் சவுத் ஆப்பிரிக்கா இந்த வருது. சவுத் ஆப்பிரிக்கா. இது இப்ப இன்னைக்கு பிரைஸ் வந்து 2600 இருக்கும். 2600 பிரைஸ் வந்து மாத்திட்டே இருக்கும். அரைவல் எப்படி இருக்கும் அது மேல பிரைஸ் அரைவல் கம்மி இருந்தப்ப விலை கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். அரைவல் ஜாஸ்தி இருக்கிறப்ப விலை கொஞ்சம் கம்மி இருக்கும். ஒரு பாக்ஸ் வந்து அது 12.5 kg வரும். 12.5 kg. எவ்வளவு சொன்னீங்க ரேட்? ரேட் வந்து 2600. ஆரஞ்சு தானே? அது கிரே ஃப்ரூட். அது கிரே ஃப்ரூட். இந்த சகோத்ரா வருது இல்லையா நம்ம இந்தியால, இந்த மாதிரி அது இம்போர்ட்டட் வெரைட்டி. இந்த ஃப்ரூட் வந்து இது பியர்ஸ். இது வந்து பியர்ஸ். இதுவும் கூட சவுத் ஆப்பிரிக்கா தான். இதுல 2-3 வெரைட்டி வரும். இது வந்து 12.5 கிலோ வரும். 12.5 கிலோ. எவ்வளவு பிரைஸ் வந்து 2400 2300 அப்படி இருக்கு. 2400 2300 வரும். இது வந்து ஹனி மேண்ட்ரின் சொல்லுவாங்க. ஹனி மேண்ட்ரின், மினி ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்க, ஹனி மேண்ட்ரின் சொல்லுவாங்க, மர்காட்டன் சொல்லுவாங்க. 3 பேர் சொல்லுவாங்க அதுக்கு. எவ்வளவு ரேட்? இது வந்து 1600 இருக்கும். இப்போ கொஞ்சம் கம்மி இருக்கு, அதனால தான். எத்தனை கிலோ? இது வந்து 9 கிலோ வரும். 9 கிலோ. இது ஆப்பிள்னா? ஆப்பிள் வந்து நம்ம கிட்ட கிரீன் ஆப்பிள் கூட இருக்கு. கிரீன் ஆப்பிள் வந்து 4200. 4200. எத்தனை கேஜி? 18 kg. அது பக்கத்துல இருக்கிறது வந்து காலா, நியூசிலாந்து காலா, ராயல் காலா. எவ்வளவு ரேட்? அது வந்து 4000 இருக்கு. இப்போ 4000 தான். 4000. எவ்வளவு? எத்தனை கேஜி? 18 kg. 4000 நியூசிலாந்து காலா, ராயல் காலா. அது வந்து டர்க்கி ரெட் டெலிஷியஸ் ஆப்பிள். டர்க்கி ரெட் டெலிஷியஸ் ஆப்பிள். அது வந்து பிரைஸ் இப்போ 3700 இருக்கும். 3700 இருக்கும் அந்த பிரைஸ். 3700. அதுக்கப்புறம் இது மேல இருக்கிறது கிவி. கிவி வந்து 18 பண்ண எடுத்தது. ஜம்பு கிவி பெரிய சைஸ். 2000 பெரிய சைஸ். அது இதுல மீடியம் வரும், நார்மல் வரும், இன்னொன்னு பிக் சைஸ் வரும். இது வந்து பிக் சைஸ். எவ்வளவு ரேட்? இது வந்து 2000 rupees. 2000 rupees. எத்தனை பாக்ஸ் வரும்? அதுல 18 பாக்ஸ் வரும். 18 பாக்ஸ் 2600. 2000 தான். 18 பாக்ஸ் கிவி பழம் ரொம்ப பெரிய சைஸ். 2000 ரூபாய் கிடைக்குது. 18 பாக்ஸ் உள்ள வரும். அப்போ அது சைஸ்லாம் ரொம்ப பெரிய சைஸ், இம்போர்ட்டட் குவாலிட்டி. டிராகன் எவ்வளவு? அப்புறம் இது டிராகன் இம்போர்ட்டட். டிராகன் எவ்வளவு? இது வந்து இதுல இருந்து வருது. எந்த கண்ட்ரி? இது வந்து டர்க்கியா? டர்க்கி இல்லனா, இது வந்து வைட்நாம் வியட்நாம் இந்த வருது. வியட்நாம்ல இருந்து வருதா? வியட்நாம் டிராகன். ஒயிட்டா பிங்கா? இது வந்து ஒயிட். உள்ள அறுத்தா ஒயிட் வரும்.
20 பீசஸ் வந்து உங்களுக்கு இப்போ 900 நடந்து இருக்கு மார்க்கெட் ப்ரைஸ். 20 பீசஸ் 900ங்களா? அது அதான் 20 பீஸ் வந்து 10 கிலோ வருமா 15 கிலோ? 9 கிலோ வரும். 9 கிலோ வரும். நெட் வெயிட் 9 கிலோ. நெட் வெயிட் 9 கிலோ பீஸ் வரும். கணக்குல பார்த்தா 20 பீசஸ். பீஸ் கணக்குல பாத்தீங்கன்னா 20 பீஸ் வரும். 20 பீஸ் எவ்வளவு சொன்னீங்க? 900. 900 பாத்தீங்க. 20 பீஸ் 9 கிலோ வரும். 900ல கொடுக்குறாங்க. ரேட் ரொம்ப கம்மியா இருக்கு. வேணும்னா இந்த கடைக்கு விசிட் பண்ணிட்டு போங்க. இதுல வேணும் இது வந்து சிட்ரஸ் ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்க. சிட்ரஸ் ஆரஞ்சு சவுத் ஆப்பிரிக்காவது. சிட்ரஸ் ஆரஞ்சு சவுத் ஆப்பிரிக்கால வந்து வருது. எவ்வளவு அது? அது வந்து 1500 15 kg. 1500 15 kg 1500 சிட்ரஸ் ஆரஞ்சு சவுத் ஆப்பிரிக்கால வந்து வருது. நீங்க பாருங்க நிறைய வந்து நியூசிலாந்து கால் ஆப்பிள், ரெட் லேசஸ் எல்லாமே வச்சிருக்காங்க. வாஷிங்டன் ஆப்பிள் எல்லாமே வச்சிருக்காங்க. டிராகன் முதல்ல பேரிக்கால் எல்லாமே வச்சிருக்காங்க. வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். பெரியில எவ்வளோண்ணா? பெரி ப்ளூபெரிஸ் வந்து 1800. 1800 ப்ளூபெரி ப்ளூபெரிஸ் அது 1800 ஒரு பாக்ஸ் எத்தனை பாக்ஸ் வரும்? 12 பீஸ் வரும். 125 12 பாக்ஸ் 12 பாக்ஸ் வரும். ஒன் பாக்ஸ்க்கு வந்து 125 கிராம். ஒன்னு 125 கிராம். எத்தனை பாக்ஸ் வருது? 12 பாக்ஸ். எவ்வளவு சொன்னீங்க? 1800. அது அந்த சைடுனா அது வந்து கோல்டன் கிவி. கோல்டன் கிவி எவ்வளவு? அது வந்து 1800 தான். 13 பாக்ஸ் வரும். அது 13 பாக்ஸ் 1800. அந்த சைடு பிளாக் கலர் வந்து பிளம்ஸ் எவ்வளவு? பிளம்ஸ் வந்து 1300 5 kg. அது எந்த ஊர்ல இருந்து வருது? அது சில்லில இருந்து வருது. சில்லில இருந்து வருது. சில்லில இருந்து வருது. உங்க கான்டாக்ட் நம்பர் சொல்லுங்க. கான்டாக்ட் நம்பர் 99 452 79 887. எங்க வேணாலும் ஆர்டர் கொடுத்தா அனுப்பிச்சுடுவீங்களா? எந்த ஊர்ல இருந்து ஆர்டர் கொடுத்தாலும் எங்க வேணாலும் அனுப்பிச்சுடுவீங்க. டெய்லி வண்டி போதுங்களா? தமிழ்நாடு ஃபுல்லா எல்லா ஊருக்கும் போதுங்களா? தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, ஒரு சவுத் இந்தியா பூரா எல்லா பக்கமும் நம்ம ஆர்டர் கேட்டாங்கன்னா அனுப்பிச்சுடுவீங்க. ஹோல்சேல் தான். எல்லாம் ஹோல்சேல் மட்டும் தான். 1 கிலோ 2 கிலோ கொடுக்க மாட்டீங்க? இல்ல. ஒரு மினிமம் 20 கிலோ 50 கிலோ எடுக்கணும். எவ்வளவு எடுக்கணும்? 50 எல்லாம் இல்ல. மினிமம் ஒரு சின்ன வண்டி லோட் ஆகணும். ஃபுல்லா ஒரு லோட் ஆகணும். மினிமம் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் டன் ஒரு டன் எடுக்கணும். டன் மேல இருக்கு. ஒரு டன் மேல எடுத்தீங்கன்னா இன்னும் கம்மியா கிடைக்குமா ரேட்? விலை இன்னும் சீப் அண்ட் பெஸ்டா கிடைக்கும். இன்னும் சீப் அண்ட் பெஸ்டா ரேட். எவ்வளவு அதிகமா எடுக்குங்க அவ்வளவு விலை கம்மியாகும். அவ்வளவு கம்மி. எவ்வளவு குவான்டிட்டி ஜாஸ்தி எடுக்கிறோமோ அவ்வளவு ரேட் கம்மியா கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அண்ணன் கான்டாக்ட் நம்பர் வந்து டிஸ்பிளேல கொடுத்துட்றேன். வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஃபுல்லா தெரியும். ரேட்லாம் வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டான ரேட்ல தான் சொல்லியிருக்காங்க. இது வந்து சவுத் இந்தியாவில ரொம்ப பெரிய மார்க்கெட்டு. பாத்தீங்க E13 மண்டியில தான் வீடியோ பிடிச்சிருக்கு. ரொம்ப பெரிய மார்க்கெட்டு. பாத்துங்க லோடு ஏத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஓகேண்ணா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. AM ட்ரேடர்ஸ் ஃபுல்லா வந்து சாத்துக்குடியா வச்சிருக்காங்க. பாருங்க குவாலிட்டி மேல ஏகப்பட்ட குவாலிட்டி வச்சிருக்காங்க. குமிச்சு வச்சிருக்காங்க. இன்னைக்கு ஃப்ரூட்ஸ் எவ்வளவு ரேட் போகுதுன்னு சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க. மோசம் வந்து இந்த சின்ன சைஸ் பாத்தீங்கன்னா 25 ரூபா. 25 ரூபா பாத்துங்க. இது போன வாரத்துல வந்து 15 ரூபா 18 ரூபா இருக்கு. இந்த காய் 15 ரூபா இருந்தது. ஒரே வாரத்துல 25 ரூபா இருக்கு. இப்ப 10 ரூபா ஜாஸ்தியா இருக்கு. 10 ரூபா அந்த மாதிரி 10 ரூபா ஜாஸ்தியா இருக்கு. அது வந்து லாஸ்ட் குவாலிட்டிங்களா? சைஸ் என்னது? லாஸ்ட் குவாலிட்டி. ஓகே, இதுல எவ்வளவுனா? வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. இது வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. SPL இது வந்து 70 ரூபாய் கேஜி. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி SPL 70 ரூபா. ஏங்கப்பா, நான் 40 ரூபா 35 ரூபா 40 ரூபாலாம் போன வாரம் 40 45 ரூபா இருந்துச்சு இல்லைங்களா? இப்போ வந்து 70 ரூபா 70 rupees ஆயிடுச்சு. ஓகே, இது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. ஓ, ஆந்திரால மழை பெய்யுறதுனால மழை பெய்ஞ்சா விலை கம்மியாகும். விலை கம்மியாகும். அந்த தோட்டத்துல அதிகமாயிடுச்சு. அதிகமா இருக்கு. தோட்டத்துல வந்து 60 ரூபாய் தோட்டத்துல 60 ரூபா 62 ரூபா. வந்து எல்லா காயும் மிக்சிங்ல மிக்சிங். பெருசு சின்னது சரி சரி. ரஃப் காய் ஜூஸ் எல்லாம் சேர்த்து அங்க வந்து தரம் பிரிக்காம வரும். ஆனா இங்க வந்து ஒரு லாட்டா எடுத்து வந்து நீங்க தரம் பிரிச்சு வச்சிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி, சைஸ் வரைய பிரிச்சிருவீங்க. நல்லா சைனிங் காயெல்லாம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி எடுத்துருவீங்க. ஓகே, அதான் வந்து இப்ப இது 70 ரூபா இந்த காய். 70 ரூபா பாத்தீங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி 70 ரூபா. அது மீடியம் சைஸ். அது மீடியம் சைஸ்ங்களா? ஓகே, வாங்க. இது மீடியம் சைஸ் எவ்வளவுனா? அது வந்து 65 ரூபா. இது 65 ரூபா. பாத்தீங்க, தரம் பிரிச்சு இருக்காங்க. 65 60 ரூபா லாஸ்ட். செகண்ட் குவாலிட்டிங்களா? ஃபினிஷிங் நல்லா இருக்கும். இது வந்து காயில வந்து பழைய காய். ஸ்வீட் ஜாஸ்தி. இனிப்பு நல்லா இருக்கும். வந்து கொஞ்சம் பச்சையா இருக்கும். அந்த மாதிரி பச்சையா வந்து புது காய். ஓகே, இந்த சின்ன சைஸ் கன்சிடர் இது வந்து புது காய். இது வந்து 25 ரூபாய் சின்னது, சின்ன சைஸ். வேற செகண்ட் தேர்ட் குவாலிட்டி வேற 60 ரூபா 50 ரூபா 40 ரூபா 60 ரூபா 50 ரூபா 40 ரூபால வந்து இது வந்து பாத்தீங்கன்னா இதுல எவ்வளவு? இது வந்து இந்த எஸ்பில இருந்து கழிச்ச காய். எஸ்பில இருந்து கழிச்ச காய் கழிச்ச காய் மீடியம் ரேட் தான் போகும். ஆமா, அதோட ஒரு 60 ரூபா வித்தியாசம். இது வந்து 62 ரூபா 35 ரூபா 62 ரூபா. இது 62 ரூபா. அது கம்மி இல்ல. அது கம்மி. 3-4 குவாலிட்டி சொன்னீங்களே முன்னாடில 3-4 குவாலிட்டி சொன்னீங்களே, அதுல லாஸ்ட்ல இருக்குது வந்து காலி ஆயிடுச்சு. காலி ஆயிடுச்சுங்களா?
உங்களுக்கு இப்ப இல்ல இப்ப வந்து 40 ரூபா 35 ரூபா கிலோ இருக்கா காய்? சின்ன சைஸ் இது எவ்வளோ? காமிச்சில்ல. ஆமா ஆமா, 25 ரூபா. இது 25 ரூபா. அது எங்க வீட்டுக்கு இப்போ காலை 25 ரூபாயில இருந்து 70 ரூபா வரை இருக்கு உங்கள்கிட்ட. இதுக்கு கொஞ்சம் பெரிய சைஸ் வந்து இது எவ்வளோது? இதுக்கு கொஞ்சம் பெரிய சைஸ். இது வந்து 45 ரூபா 40 ரூபா போகுது. 40 ரூபா தருவீங்க. ஓகே, இது வந்து 40 ரூபா. பாத்துங்க, வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இது பழைய காயில வந்து 50 ரூபா போகுது. பழைய காயில 50 ரூபா போகுது. கலர் காயில 50 ரூபா போகுது. கலர் காயில 50 ரூபா போகுது. புது காய் வந்து கொஞ்சம் விலை கம்மியா போகும். உங்க கான்டாக்ட் நம்பர் சொல்லு. ஏன்னா அது வந்து ஸ்வீட் கொஞ்சம் கம்மி வரும். பழைய காய் வந்து எல்லாம் லைக் பண்ணுவாங்க, டேஸ்ட் வந்து அதிகமாக வரும். அதனால சேல்ஸும் கொஞ்சம் அதிகமாகும். சரி அதனால சரி, வந்து பழைய காய் எல்லாம் லைக் பண்ணுவாங்க. எல்லாமே பழைய காய் தான் ஜாஸ்தி விரும்புவாங்க வாங்குறது. பழைய காய் அதுக்கு ரேட்டு ஜாஸ்தி இருக்குது. ரேட்டு ஜாஸ்தி. அதை லைக் பண்ணுவாங்க, டேஸ்ட் தான் ஸ்வீட்டும் அது ஸ்வீட் டேஸ்ட்டு சேல்ஸ் பண்ணுறதுக்கு பார்க்குறதுலாம் எல்லாமே அதான் ஜாஸ்தி வாங்குவாங்க வியாபாரத்துக்கு. அது சாப்பாடு வந்து ஜூஸ் போட்டு குடிக்கிறது நல்லா இருக்கும். அது பழம் ஸ்வீட்டாகவும் இருக்கும். அந்த பழைய காய் ஜூஸ்க்கு வாங்குவாங்க. ஜூஸ்க்கு வாங்குவாங்க. ஓகே, புதுசாக வர்றது கொஞ்சம் அது ஸ்வீட் தன்மை கொஞ்சம் கம்மியாக இருக்கும், இனிப்பு தன்மை கம்மியாக இருக்கும். உங்கள் கான்டாக்ட் நம்பர் சொன்னால்? கான்டாக்ட் நம்பர் 744840608460 டேட்டா வேணுங்கிறவங்க டேட்டா இங்கே வந்து வாங்கிக்கலாம். இந்த கடைக்கு வந்து வாங்கிக்கலாம், இந்த மண்டிக்கு. இல்லை ஆர்டர் வேணுங்கிறவங்க டேட்டா 100 கிலோக்கு மேலே வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணுங்க. சும்மா 1 கிலோ 2 கிலோ வந்து கால் பண்ணாதீங்க. கால் பண்ணுங்க, ரெஸ்பான்ஸ் பண்ணுவாரு. இன்னைக்கு ரேட் என்னன்னு கேட்பாங்க, கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. அட்வான்ஸ் போட்டாலும் நாங்கள் ரெடி பண்ணி வச்சிருவோம். நீங்கள் வண்டி அனுப்பிச்சாலும் நாங்கள் ஏற்றுட்டுவாங்க. பார்த்தீங்க, அட்வான்ஸ் போட்டிங்கன்னா வந்து ஏற்றி விட்டுருவாங்க. எவ்வளோ வேணும்? 100 கிலோக்கு மேலே. எவ்வளோ குறைஞ்சது எடுக்கணும்? குறைஞ்சது எவ்வளோ எடுக்கணும்? குறைஞ்சது எவ்வளோ டன் எடுக்கணும்? எவ்வளோ கிலோ எடுக்கணும்? மாம்பழம் வாங்குற மாதிரி 100 கேஜிக்குள்ள போட்டு 100 கேஜி. பார்த்துங்க, குறைஞ்சது 100 கேஜி மேலே எடுத்தீங்கன்னா அவங்க மாம்பழம் டெய்லி போகிற மாதிரி தான். டெய்லி ரெகுலராக போகிற மாதிரி 100 கிலோ 100 கிலோ 100 கேஜி கூட போட்டு 100 கிலோ போட்டு விடுவீங்க. 100 கேஜி ஒரு 100 டன் 1 டன் 5 டன் 100 கிலோக்கு மேலே எவ்வளோ வேணாலும் 10 டன் வேணாலும் கிடைக்கும் உங்கள்கிட்ட. ஓகேண்ணா. வந்து 542 மண்டி தான். நீங்கள் வந்து இது என்ன பழம்னா வச்சிருக்கீங்க உங்கள் மண்டியில்? பட்டஜாம் இருக்கு, பப்பாயா இருக்கு, பப்பாயா இருக்கு. எவ்வளோ? பப்பாயா 18 ரூபா போகுது. 18 ரூபாய்ங்களா கிலோ? கேஜி 18 17. அது கம்மி இல்லை. அது கம்மியானா அதிகமாக வாங்கினா 16 ரூபா கொடுக்கும். அதிகமாக வாங்கினா 16 ரூபா போடுவீங்க. டன் கணக்கில் எடுத்தீங்கன்னா 16 ரூபா போடுவீங்க. அதில் எவ்வளோனா? இதெல்லாம் கவர் வந்து 650 600 கவரு. ஒவ்வொரு கவருக்கு எத்தனை கிலோ வரும்? 20 கேஜி வரும். 20 கிலோ கவரு. எவ்வளோ? 600 650 550 ரூபா லாஸ்ட் பண்ணி 550 லாஸ்ட் தருவீங்க. 20 கிலோ 550 ரூபாய்க்கு தருவீங்க. இது என்ன பழம்? இது பட்டஜாம். பட்டர் ஜாமா? பட்டர் ஜாம் பாத்துங்க, 550 ரூபாய்க்கு 20 கிலோ 550 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. 543 மண்டி பப்பாயி பட்டர் ஜாம் ரெண்டுமே வச்சுருக்காங்க. வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஃபுல் லோடோட இறக்கி இருக்காங்க பாருங்க. உங்க கான்டாக்ட் நம்பர் சொல்லுங்க. 963250507837. எங்க வேணாலும் அனுப்பிச்சுடுவீங்களா? ஆமா. நாளைக்கு என்னென்ன பழம் மாதுளை எல்லாம் வரும். நாளைக்கு கிரேன மாதுளம்பழம் மாதுளம்பழம் வருதுல்ல. எப்பயுமே மாதுளம்பழம் இன்னொரு மண்டியில் நம்ம பிடிச்சிட்டு போவாங்க. இப்போ வந்து மாதுளம்பழம் இல்லை உங்கள்கிட்ட. இப்போ வந்து பட்டர் ஜாமு பப்பாயா 2 மட்டும் வச்சுருக்காங்க. நாளைக்கு மாதுளம்பழம் வருமா? வேணுங்கிறோம் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகே, நம்ப தேங்க்ஸ். நம்ம வீடியோவில் இன்னைக்கு எல்லா மண்டிக்காரங்களும் பேசி பார்த்துருப்பீங்க. எல்லா ரேட்டு தெரிஞ்சிருப்பீங்க, பழத்தோட ரேட்லாம் தெரிஞ்சிருப்பீங்க. அவங்க அந்தந்த கடைக்காரங்க பேசுகிறப்ப அந்த டிஸ்பிளேல கீழே நம்பர் வரும். வேணுங்கிறோம் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகே, பாய்.